லேபியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் நீ இஸ்ரவேல் புத்திரன் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20ஆம் அதிகாரம் 26 வசனம், நான் பரிசுத்த ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தனாங்களா இருங்கள். எப்படி பரிசுத்தமா இருக்கணும் பாருங்க. லேபியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் நம்ம இருக்க வேண்டுமா? ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவான்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கு தெரிஞ்ச நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எங்க பாடுபட்டாரா? நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு கேட்ட பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லித்தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து என்னென்ன பாவம் செய்யணும் காமிங்கப்பா, காமிங்க, என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார்.